காலங்காத்தாலே முனிசும் பரத்தும் வந்துட்டாங்க. சனிக்கிழமை இன்னைக்கு லீவு அப்படிங்கிறனால எங்களுக்கு மீன் பிடிக்க போகணும்னு சொல்லிட்டான். மீன் பிடிக்க ரூ. 100 எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தூண்டில் போட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டான். நம்ம ஊரு நெல்லிதோப்பு பக்கத்துல தாமரை குளத்துல தாங்க. தூண்டில் வாங்க கிளம்பியாச்சு. நேரா நம்ம வந்து எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் கடை, நம்ம மாணிக்கம் கடைக்கு போய் தூண்டில் இருக்கான்னு கேட்க போனோம். அவன் என்ட்ட தூண்டில் நரம்பு இல்ல, தூண்டிலோட முள்ளு தான் இருக்குன்னு சொன்னான். ஆனா நல்ல பெரிய கொக்கியா வச்சிருந்தான். அதுல 2 கொக்கி எடுத்துட்டு பரத்துக்கு ஒரு சம்மதம் குடுத்துட்டு, நேரா அங்கேருந்து எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தூண்டில் நரம்பு மட்டும் தனியா வாங்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மழைக்கே பஞ்சம் இல்லாத மலை இடிப்புதுங்க. நல்ல மழை பெஞ்சு இருக்கிறதுனால நல்ல கிளைமேட்டும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருக்குறங்குடி பெரிய குளத்துல, இந்த குளத்துல வந்து களக்காட்டுக்கு போறவங்க, வெள்ளூர் போறவங்க எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நல்லா நிரம்பி, நல்ல நேச்சுரலா எப்படி இருக்கு பாருங்க. இந்த குளத்துல மீன் பிடிக்குமான்னு கேட்டதுக்கு, இது புது தண்ணி, இப்ப மீன் கிடக்காதுன்ட்டான். நேரா நான், முனிசு, பரத் 3 பேரும் நேரா கிளம்பி எங்க போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறங்குடிங்க. போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சதுனால நல்ல நெல்லு நடவுக்காக நல்ல கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி நல்ல வேலை செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த திருக்குறங்குடி ஐயர் கடைன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடைக்கு அடிக்கடி பொருள் வாங்க வந்திருக்கோம். பார்க்கறதுக்கு தான் சின்ன கடையா இருக்குங்க. ஆனா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளுமே இருக்குங்க. ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தூண்டில் இருக்கா நம்ம வந்து கேட்டிருந்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தூண்டில் நரம்போட சேர்த்து கொக்கியும் இருக்கும். ஒரு செட் வந்து பார்த்தா ரூ. 10 அப்படின்னாங்க. அப்ப நானும் முனிசு மட்டும் மீன் பிடிக்கிறதுக்காக 2 செட் வாங்கிட்டு, அங்கே இருந்து நானும் பரத்தும் கிளம்பியாச்சு. இங்கே திருக்குறங்குடிக்கும் நம்ம ஊருக்கு எவ்வளோ டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்டுங்க. நல்ல ஒரு பெரிய கோயில் வேற இருக்கு இந்த திருக்குறங்குடியில. இதுதான் நம்ம ஊரு மலையடி புதருங்க. நம்ம ஊரு மலைக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வாய்க்கால் இருக்கு. அதில தூண்டில் போடுமான்னு கேட்டா, அதிலயும் பரத் வந்து பார்த்தீங்கன்னா, மீன் இல்ல இருக்காது அப்படின்ட்டான். அப்போ எங்க தான் போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாமரை குளத்துக்கு தான் போணும் அப்படின்னா, தாமரை குளத்தில எவ்வளோ மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத அப்லோட் பண்றேன். மீன் பிடிச்சு என்ன சாப்பாடு பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணேன். நன்றிங்க.